அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இது வரைக்கும் ஏகப்பட்ட மாடல் பேப்பர்ஸை நாங்கள் பார்த்திக்கிறோம். சரியா, முக்கியமாக எஃப்டபிள்யூசி பேப்பர், மொரட்டுவ பேப்பர்ஸை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமான பேப்பர், கடந்த கால, அதாவது 2024 பாஸ் பேப்பர். சரியா, ஓகே. அப்போ ஃபஸ்ட் கேள்விக்கு போவோம். ஃபஸ்ட் கேள்வி, பின்னரும் எந்த ரசாயன இனத்திற்கு அதி உயர் கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம்? சரி, கொதிநிலையை பார்க்குறதுக்கு நாங்கள் லண்டன் கவர்ச்சி விசை, லண்டன் கவர்ச்சி விசைக்கு இருமுனை கவர்ச்சி விசையை விட கொதிநிலை குறைவாக இருக்கும். சரியா, நாங்கள் இதுக்கு ஒரு ஓர்டர் ஒன்று பார்ப்போம். சரியா, அதாவது லண்டன் கவர்ச்சி விசை மட்டும் உள்ள மூலக்கூறை விட இருமுனைவு கவர்ச்சி விசை உள்ள மூலக்கூறுக்கு என்ன ஆகும்? கொதிநிலை அதிகமாகும். அதை விட அயன் இருமுனைவு கவர்ச்சி விசை உள்ளதுக்கு அதிகமாகும். அதையும் விட ஹைட்ரஜன் கொண்டுள்ளதுக்கு மிகவும் கொதிநிலை அதிகமாக காணப்பட போகுது. சரியா, ஓகே. இப்போ இங்கே பேசிக்காக கேட்டிருக்காங்க. பார்ப்போமே. ஹீலியத்துக்கு இருமுனைவிக்கா? இல்லை. ஹைட்ரஜனும் இல்லை, ஹைட்ரஜன் பிணைப்பும் இல்லை. நியோனுக்கும் அப்படி தான். அப்போ CH4லேயும் முனைவு தன்மை இல்லை இல்லையா? அப்போ இதில் இந்த நாலாவது நைட்ரஜனும் அப்படி தான். அப்போ அந்த நாலுலேயும் எப்படி முனைவுத்தன்மை இல்லை. ஆகவே அதில் லண்டன் கவர்ச்சி விசை தான் தாக்கம் செலுத்த போகுது. அப்போ அந்த லண்டன் கவர்ச்சி விசையிலையும் அதிகமாக காணப்பட போகுது. இதில் இந்த நாலிலையும் நைட்ரஜனுக்கு தான் அதிகமாக காணப்படும். கிட்டத்தட்ட 28 கிராம் மூல் -1 வரும். அஞ்சாவது பாருங்கள், அஞ்சாவதுலேயும் கார்பன் மோனாக்சைடு வருது. அதில் அந்த மூலக்கூறில் வர 2 அணுக்களும் வெவ்வேறுபட்டதாக காணப்படுது. ஆகவே கட்டாயம் அதில் எப்படி ஆகும்? இருமுனைவு திருப்புத்திறன், இருமுனைவு கவர்ச்சி விசை காணப்படும். சரி, ஆகவே அதுலேயும் அதில் சார் மூலக்கூற்றுத்தினம் எப்படி? அதுக்கும் 28. ஆகவே எப்படி பார்த்தாலும் அதி உயர் கொதிநிலை கொண்டதாக கார்பன் மோனாக்சைடு வரும். சரியா, கார்பன் மோனாக்சைடு வரப்போகுது. ஸோ அதுக்கு 5th ஆன்சர் வரும். சரியா, 5th ஆன்சர் பொருத்தமாக வரும். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவதுல அவுஃபா கோட்பாடு, ஹுண்டின் விதி ஆகிய இரண்டும் மீறப்படும் ஓபிட்டல் வரிப்படம் என்னான்னு கேட்குறாங்க. அவுஃபா கோட்பாடு என்ன செஞ்சு? அவுஃபா கோட்பாட்டில் ஒரு அணுவில் இலத்திரன்கள் நிரப்பி கொண்டு வரக்குள்ள குறைஞ்ச சக்தி மட்டத்தையுடைய ஓபிட்டல்லேருந்து நிரம்பி கொண்டு வரும் அப்படின்னு சொன்னார். சரியா, குறைஞ்ச சக்தியுடைய சக்தி மட்டங்கள்லேருந்து, ஓபிட்டல்கள்லேருந்து இலத்திரன்கள் நிரம்பி கொண்டு வரும்னு சொன்னார். சரியா, ஓகே. அப்படி பார்த்தா இங்கே 2s 2p ரெண்டும் தந்திக்கு அவுஃபா கோட்பாட்டின் படி சரியாயிக்கணும்டா 2s முழுசாக நிரம்பினோன்னு தான் 2pக்கு போகணும். விளைஞ்சா? ஓகே. அப்போ 2s முழுதாக நிரம்பிக்கணும். அப்போ அவுஃபாட கோட்பாட்டை மீறப்படுறதுன்னு பார்த்தாண்டா 2s முழுசாக நிரம்பிக்கப்படா 2pல கொஞ்சம் சரி நிரம்பி இருந்தேன்டா அந்த டைம் அவுஃபா கோட்பாடு மீறப்பட்டீங்கன்னு சொல்லலாம். அப்படி வரது என்னென்ன வருது? பாருங்கள், இங்கே லேசாக தந்திடுறாங்க. செகண்ட் ஆன்சரும் 5th ஆன்சரும் மட்டும்தான் அப்படி வந்தீங்க. ஆகவே ரெண்டையும் வச்சு மட்டும்தான் எங்களுக்கு முடிவெடுக்கலாம். ஓகே, அப்போ செகண்ட் இல்லாட்டி 5th தான் வரலாம். அடுத்தது போகும் ஹுண்டின் விதி. ஹுண்டின் விதி என்ன செஞ்சிச்சுண்டா? ஓகே, ஹுண்டின் விதி என்ன செஞ்சிச்சுண்டா, ஒரு ஓபிட்டலில் இலத்திரன்கள் நிரம்பக்கொள்ள முதல்ல தனித்தனியாக நிரம்பும். ஒரு ஓபிட்டலில் ஒரு இலத்திரன்களாக நிரம்பி கொண்டு வரும். அதுக்கு போகிற பூரணமாக நிரப்பப்படும்டா. சரியா, ஓகே. அப்படி பார்த்தாண்டா இங்கே செகண்ட் ஆன்சரை பாருங்களேன். செகண்ட் ஆன்சரில் முழுசாக நிரப்பப்பட்டிக்கா? இல்லை. மூணாவது ஓபிட்டல் வெற்றிடமாக காணப்படுது. ஆகவே 2pல முற்றாக ஃபஸ்ட்டாக நிரப்பப்படலை, அரை நிரம்பல் அடையலை ஆரம்பத்தில். ஆகவே அரை நிரம்பல் அடையாததால் இது இங்கே ஹுண்டின் விதி மீறப்பட்டிக்கு. ஆனால் அஞ்சாவதுல 2p ஓபிட்டலில் அரை நிரம்பல் அடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு தான் ரெண்டாவது இலத்திரன்கள் சேர்ந்திக்கு. ஆகவே ஹுண்டின் விதி அங்கே மீறப்படலை. அவுஃபாட கோட்பாடு மீறப்பட்டாலும் ஹுண்டின் விதி மீறப்படலை. சரியா, ஆகவே இங்கே ரெண்டும் மீறப்படுறதுன்னு பார்க்கக்குள்ள என்ன வருது? செகண்ட் ஆன்சர் வரும். அடுத்தது மூணாவது கேள்வி. ஓர் அணுவில் n=3 ml=1 மற்றும் n=4 ml=-1 எனும் சக்தி சொட்டன்கள் இருக்கத்தக்க ஓபிட்டல்களுடைய எண்ணிக்கை என்னான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பிரதான சக்தி சொட்டன் n=3, அதில் ml-1 வாரது என்னென்னா பாருங்கள். இங்கே S ஓபிட்டலுக்கு S2 சக்தி மட்டத்துக்கு ml என்ன வரும்? 0 மட்டும்தான் வரும். சரியா, Pக்கு என்ன வரும்?
எம்எல் வந்து என்ன வரும் -1லேருந்து +1 வரைக்கும் வரும். டிக்கு எம்எல் வந்து வரும் -2லேருந்து +2 வரைக்கும் வரும் பெருமானம். அதே மாதிரி எஃப்க்கு வந்து எம்எல் பெருமானம் -3லேருந்து +3 வரைக்கும் வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ இங்கே N-3ல் அடுத்தது பார்ப்போம். N-3ல் என்னென்ன ஓபிட்டல்கள் வரலாம்? 3s வரலாம், 3p வரலாம், 3d வரலாம். ஆகவே s ஆர்பிட்டலில் வந்து 0 மட்டும்தான் வருது, -1 வரல, -1 இல்லை. ஆகவே 3s வராது. 3pயில் -1 வருது, -1 வரும். அதே மாதிரி 3dலையும் -2லேருந்து +2 தானே, அப்போ அதுக்குள்ளுக்கு -1 வருது. ஆகவே 3p 3d ரெண்டு ஓபிட்டல்களும் என்ன ml -1 உள்ளடக்கப்படுது. ஆகவே அந்த ரெண்டையும் எடுக்கலாம். சரியா? இந்த ரெண்டையும் எடுக்கலாம். அடுத்தது பிரதான சக்தி மட்டும் 4க்கு போகும். அதில் 4s 4p 4d 4f வரும். சரியா? அதில் எப்படியுமே 4s வராது, 4p நான் ஃபஸ்ட்டாக பார்த்த மாதிரியே 4p வரும், 4d வரும், 4f வரும். ஆகவே மொத்தத்தில் 5 ஓபிட்டல்கள் இங்கே சம்பந்தப்படுது. 5 ஓபிட்டல்ஸ் ml = -1 வர மாதிரி சம்பந்தப்படுது. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா இதுக்கு வந்து 4th ஆன்சர் வரும். சரியா? 4th ஆன்சர் வரும் 5 ஓபிட்டல்கள் சம்பந்தப்பட்டதால். ஓகே. சரி, நாலாவது கேள்வி பார்ப்போம். XY எனும் இரு துணைக்கைகளின் டி ப்ரோக்லி அலைநீளங்கள் முறையே 1 நெனோமீட்டர் 3 நெனோமீட்டர். சரி, இங்கே XY இண்டிகாம், XY ரெண்டு இதிகாம், அதில் அலைநீளங்கள் தந்திராங்க. என்ன 1 நெனோமீட்டரா, அதே மாதிரி இது 3 நெனோமீட்டரா. சரி, அடுத்தது எக்ஸின் திணிவு வையின் திணிவின் 3 மடங்காம். வைட திணிவு m ஆயிருந்தா எக்ஸ்ட திணிவு என்ன 3m வரும். சரியா? திணிவு XY ஆகியவற்றின் இயக்கப்பண்பு, அதாவது இயக்கப்பாட்டு சக்திகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்னான்னு கேட்குறாங்க. இயக்கப்பாட்டு சக்திக்கு வந்து டிரெக்டாக எங்களுக்கு வந்து ஒரு சமன்பாடு உண்டு இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து அதை எடுக்க இயலும். எப்படின்னு பார்ப்போம். அது எப்படி எடுக்கிறேன்டா, உங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து சமன்பாடு உண்டிக்கு λ = h/p. சரியா? பிளாங்கின் மாறிலியின் கீழ் உந்தம்னு செல்லும். அப்போ இது எப்படி எழுதலாம்? எங்களுக்கு h/m v எழுதலாம். உந்தத்துக்கு mv தானே செல்லும், திணிவு தர வேகம். சரியா? ஓகே. அப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இயக்கப்பாட்டு சக்தி சமன் 12mv வர்க்கம். 12mv வர்க்கம். சரியா? ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து இயக்கப்பாட்டு சக்தி வாரத்துக்கு மாதிரி எம்வியை எடுக்கிறதுக்கு மாதிரி எங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே பாருங்களேன், இன்னைக்கு எம்இக்கு தானே, அதே மாதிரி நான் இன்னைக்கு m1 பெருக்கிறேன். சரியா? km. அப்போ இன்னைக்கும் ரெண்டு பக்கம் எம்மால் பெருக்கினேன்டா, இன்னைக்கு வந்து m வர்க்கம் v வர்க்கம்னு வரும். ஆகவே 12mv முழுவதின் வர்க்கம்னு வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ அடுத்தது என்ன செய்கிறேன்டா, mv சமன் இந்த ரெண்டை வந்து இங்கே எடுத்து வரேன் 2km. அப்போ வர்க்கத்தை வந்து அங்கே எடுத்து வந்தேன்டா வர்க்கம் மூலமாக. சரியா? ஓகே. அப்போ இந்த mvயை வந்து நான் கொண்டு போய் என்ன செய்கிறேன், இங்கனைக்கு பிரதியிட்டேன். mvக்கு பதிலாக பிரதியிட்டேன் 2km. பிரதியிட்டால் எப்படி வரும்? λ = h/√2km வரப்போகுது. சரியா? அப்போ எங்களுக்கு சமன்பாட்டில் எங்களுக்கு என்னென்ன தேவை, இதில் தேவைப்படுறது வந்து ருட்டுக்குள்ளுக்கு கேயும் திணிவும் தேவைப்படும். இப்போ இங்கே கேட்குறது வந்து இயக்கப்பாட்டு சக்திகளுக்கு இடையில் உள்ள விகிதம் தானே. அப்போ இயக்கப்பாட்டு சக்திக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, கே நேர்மாறு விகித சமன் இங்கே வர்க்க மூலத்தை வந்து அங்கே எடுத்து போனால் வர்க்கமாக்கு பட்டிக்கும். ஆகவே λ வர்க்கம் × m வருது. சரியா? ஓகே. அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, எக்ஸுக்கும் வைக்கும் இடையில், அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, கே எக்ஸின் கீழ் கே வை சமன் என்ன வரும், கே எக்ஸ்ட வந்து வந்து அலைநீளம் வந்து 1 நெனோமீட்டர். சரியா? அலைநீளம் நான் கீழே போடுறேன், கீழே தானே வரும், நேர்மாறு விகித சமன் சுட்டியும் எக்ஸ்ட கண்ணியமெல்லாம் கீழே தான் வரப்போகுது. ஆகவே லெம்டாட வர்க்கம், அப்போ உண்டிட வர்க்கம் நெனோமீட்டர்லேயே மேலேயும் கீழே வர சுட்டியும் வெட்டிப்படும். ஆகவே நான் அதை வந்து
10/9 போட்டு அப்படி ஒன்று செய்யல 10/9 போட்டு சரியா. ஓகே அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இங்கே வந்து ஒன்றுண்டே போடுறேன், ஒன்றின் வர்க்கண்டு போடுறேனே. ஒன்றின் வர்க்கம் தர என்ன வரும், திணிவு வரும்ண்ணா, திணிவு வரும். திணிவு வந்து உங்களுக்கு தெரியும் 3 சரியா. ஓகே அப்போ KY என்ன வரும், KY வந்து இனி 3 nm, ஆகவே 3 வர்க்கம் தர m2 வரும். ஆகவே 9m இன் கீழ் 3m வரும், 1 கீழ் 3 கீழ் 1 வரும், 3 கீழ் 1 வரப்போகுது. ஆகவே KXக்கு KY வந்து 3க்கு 1 வரும். அப்போ அப்படி வாரது வந்து 4th ஆன்சர் வருது இல்லையா. 4th ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே 5வது கேள்வி. 5வது கேள்வியில் வளமையாக வர கேள்வி தான். பின்வரும் சேர்வைகளில் IUPAC பெயர் என்ன அப்படி கேட்குறாங்க சரியா. ஓகே அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், தொழிற்பாட்டு கூட்டம் பிரதியீட்டு கூட்டம்னு 2ஆக பிரிச்சணும். தொழிற்பாட்டு கூட்டம் எப்படி காண்ற, அதுக்குண்டு ஒரு ஓர்டர் ஒண்டிக்கு அந்த ஓர்டர் படி என்ன செய்யணும், தொழிற்பாட்டு கூட்டம் எது பிரதியீட்டு கூட்டம்ன்றதை இன்னும் காணணும் சரியா. ஓகே அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டாக கார்பாக்சிலிக் அமிலம் அந்த ஓர்டரில் வந்து அடுத்த என்ன வரும், எஸ்டர் வரும், COCl அமில குளோரைட், CONH2 வரும், அதுக்கப்புறம் aldehyde வரும், CHO, C கீட்டோன், அதே மாதிரி OH ஆல்கஹால், அமைன் வரும் சரியா. ஓகே அதுக்கு மேலே குளோரின் அது இது எல்லாம் வரும் சரியா. ஓகே அப்போ இங்கே என்ன செய்யணும், இதில் வந்து வந்திக்கு அமைன் வந்திக்கு, ஆல்கஹால் ஹைட்ரோக்சைடு வந்திக்கு, அதே மாதிரி குளோரின் வந்திக்கு. அப்போ இந்த ஓர்டரில் அமைன் வந்திருந்தால அமைன் ஹைட்ரோக்சைடு, குளோரின் ஆகிய கீழே தான் வரும். அப்போ ஹைட்ரோக்சைடு மேலே வந்திருந்தால இந்த ஹைட்ரோக்சைடு தான் என்னவா தொழிற்படும், தொழிற்பாட்டு கூட்டமாக தொழிற்பட போகுது சரியா. தொழிற்பாட்டு கூட்டமாக இது தொழிற்படும், தொழிற்பாட்டு கூட்டமாக இது தொழிற்பட போகுது. அப்போ இது ரெண்டும் என்ன பிரதியீட்டு கூட்டமாக வரும், குளோரினும் அமைனும் சரியா. ஓகே அப்போ இங்கே நம்பரிங் பண்ணக்கொள்ள ப்ரையாரிட்டி வைஸ் அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ 2 பக்கத்தாலையும் பண்ணிடணும், 1 2 3 1 2 3 சரியா. முக்கியத்துவம் பார்த்தோம்னா இது 2ஆவதா முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அமைன் சுட்டியும். நான் வந்து இந்த பக்கத்துலேருந்து நான் நம்பர் போடுறேன், 1 2 3 4 5 சரியா. ஓகே அப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம், பெயரிடுவோம். எப்படி வரும், 2 அமைனோ, 2 அமைனோ, அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பேரிடணும். அப்போ ஃபஸ்ட் A வர சுட்டி 2 அமைனோ, அடுத்தது 5 குளோரோ, அதுக்கப்புறம் என்ன வரும்டா 3 அதுக்கப்புறம் எத்தனை கார்பன் எண்ணிக்கைக்கு 5 இல்லையா. அப்போ வரும் 3 பென்டனோல்னு எழுதலாம், இல்லாட்டி இன்னொரு முறைக்கு பென்டன் 3 ஓல்னு எழுதவும் மேலும் சரியா. ஓகே அப்போ இங்கே தந்திடுறது வந்து 2 அமைனோ 5 குளோரோ 3 பென்டனோல்னு தந்திடுறாங்க சரியா. இங்கே 3 பென்டனோல்னு தந்திடுறாங்க, பென்டனோல்னு தந்திடுறாங்க. இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி எனக்கு எப்படி வரும், குளோரோ பென்டன் 3 ஓல்டும் எங்களுக்கு எழுத இயலும் சரியா. இப்படி பார்த்தோம்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் சரியாக வருமே. அப்போ 5 குளோரோ 3 பென்டனோல்டு வரும். அப்போ இதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் சரியாக வரும். ஓகே அதோடய எங்களுக்கு வந்து 6வது கேள்வியும் பார்க்கலாம். 6வது கேள்வியும் பார்ப்போம். 6வது கேள்வியில் வெப்பநிலை 25 பாகை செல்சியஸில் உலோக ஹைட்ரோக்சைடு MOH2இன் ஒரு நிரம்பிய கரைசலில் pH என்னன்னு கேட்குறாங்க சரியா. MOH2 சமநிலை தாக்கம் எழுதுறேன், M2 + aqueous சக 2 OH - aqueousனு வரும் சரியா. ஓகே அப்போ இதுக்கு வந்து KSP பார்த்தோம்டா உங்களுக்கு தெரியும், KSP கோவையில் M2 + aqueous என்ன வரும், முதலாம் அடுக்கு, OH - aqueous 2ஆம் அடுக்குன்னு வரப்போகுது சரியா. ஓகே அப்போ இதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன்டா, இதில் வந்து செல்லிடுறது என்ன, pH தான் காண சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து KSPயையும் தந்தி இருக்கிறாங்க சரியா, KSPயையும் தந்திடுறாங்க. ஓகே அப்போ இதில் வந்து நான் கரைத்திறனை வந்து நான் எடுக்கிறேன், எப்படி எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். MOH2 கரைத்திறனை எக்ஸ்ன்னு எடுத்தேன்டா
m2 plus ட x வரும், அது மாதிரி 2y minus ட 2x வரும், x வரும், my 2y minus ட 2x வரப்போகுது. ஆகவே இது பெருக்கினா என்ன வரும், m2 plus க்கு x வரும், OH minus க்கு நான் போட்டேன் x தர 2x முழுவதின் வர்க்கண்டு வரப்போகுது. ஆகவே இது சுருக்கினேன்டா 4x கணம்டு வரும், 4x கணம்டு வரப்போகுது. சரியா? ஓகே, நான் கொஞ்சம் அழிச்சிடறேன். சரி, இப்போ 4x கணம்னு வரப்போகுது. KSP சமன் 4x கணம். ஆகவே எங்களுக்கு வந்து தெரியும் 4x கணம் சமன் எங்களுக்கு KSP தந்துக்கிறாங்க 4 தர 10 சய 12. 4 தர 10 சய 12 மூல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் 9. சரியா? மூல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் 9. இதை வச்சு எங்களுக்கு x கணம் என்ன வரும், 1 தர 10 சய 12. அப்போ x வரும் 1 தர 10 சய 4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரப்போகுது. சரியா? இப்போ வந்து எங்களுக்கு வந்து பிஎஸ் தான் கேட்குறாங்க. OH மைனஸ் செறிவை காண்றதுக்கு இது வந்து நாங்கள் எக்ஸ் தான் கண்டிடுவோம், 2x கண்டோம்னா எங்களுக்கு OH மைனஸ் செறிவை காணலாம். ஆகவே 2x சமன் அது வந்து எதுக்கு சமனாய்க்கும், OH மைனஸ் செறிவுக்கு சமனாய்க்கும். அது வந்து 2 தர 10 சய 4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ நாங்கள் OH மைனஸ் செறிவை கண்டுட்டோம். அதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம், POH காணலாம். POH என்ன வரும், 4 மைனஸ் log 2 வரும், அதாவது 4 மைனஸ் 0.3010 வரும். இது சுருக்கினண்டா 3.699 வரும். ஆகவே இது எங்களுக்கு PH காணலாம். இதை வச்சு PH என்ன வரும், 14. PKWலேருந்து POH கழிச்சணும். ஆகவே PKW 14 மைனஸ் 3.699 வரும். அப்போ இது சுருக்கினண்டா 10.30 வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ இதுபடி என்ன, இதுக்கு வந்து உங்களுக்கு பிஹெச் வந்து 4th ஆன்சர் வரும். 4th ஆன்சர் அண்ணளவா சரியாக வரும். ஓகே ஓகே, 7வது கேள்வி. IO3 ப்ளஸ் NFCl2 F3. நாங்கள் இப்போ இதில் கட்டமைப்பு பார்த்து கொண்டே போவோம். IO3 ப்ளஸ் எப்படி வரும், அயடின் டபுள் பொண்டோ டபுள் பொண்டோ டபுள் பொண்டோ, அப்போ இங்கே ப்ளஸ் ஒன்று வரும். சரியா? உங்களுக்கு இப்படி இதை சரியா இப்படியே எழுதவும் வரையவும் வேணுமே, என்கிட்ட இன்னைக்கு தனிச்சோடி இல்லத்தின்னு ஒன்றும் இல்லை. அடுத்தது NFCl2 NFCl2 நைட்ரஜன், அது மாதிரி நைட்ரஜன் ஃப்ளோரின். ஓகே, ஃப்ளோரின் குளோரின் குளோரின் தனிச்சோடி இல்லத்தின்னு ஒன்று. அடுத்தது F3ClO2 F3ClO2. இதுக்கு எப்படி வரும், குளோரின் வருவார், அதுக்கப்புறம் எப்படி ஆக்சிஜன் ஆக்சிஜன் 1 2 3. சரியா? ஓகே, அடுத்தது F4BRO மைனஸ் F4BRO மைனஸ். இதில் வந்து புரோமின் மைய அணுவா வருவார். இதில் எப்படின்னா இங்கே மைனஸ் ஒன்று வரணும்னா ஆக்சிஜனுக்கு இங்கே தனிச்சோடி தனி பொண்டு ஒன்று தான் வரணும். O மைனஸ் இங்கே வரும். அதே மாதிரி ஃப்ளோரின் 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 வருவார். புரோமினில் வந்து இறுதி ஓட்டில் 7 இலத்திரன்கள் காணப்படணும். அப்போ இதில் 5 தைக்கி, ஆகவே இனி தனிச்சோடி இலத்திரன் ஒன்று வரும். சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து வடிவத்தை பார்த்தோம்னா இங்கே இது தலை முக்கோணம். தலை முக்கோணம் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், முக்கோணம் போட்டால் பிள்ளை ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்து லேசிக்காக தலை முக்கோணத்துக்கு இப்போ நான் போட்ட மாதிரி முக்கோணம் போட்டேன்னா உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டேன். சரியா? நான் லேசிக்கு போட்டேன், நீங்கள் அப்படியே போட்டுருவாங்க. அடுத்தது NFCl2ல் வந்து வடிவம் வந்து முக்கோண கூம்பகம் முக்கோண கூம்பகம். அடுத்தது இதில் வந்து என்ன வரும், முக்கோண இரு கூம்பகம் வரும். முக்கோண இரு கூம்பகம் முக்கோண இரு கூம்பகம். FOBRO மைனஸ் வந்து
உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சதுர கூம்பக வடிவமாகும். சதுர கூம்பக வடிவமாக வரும். சரியா? ஓகே. அப்போ இதே மாதிரி வர தலை முக்கோணம், முக்கோண கூம்பகம், முக்கோண இரு கூம்பகம், சதுர கூம்பகம். ஸோ இதுக்கு வந்து 5th ஆன்சர் சரியாக வருமே. 5th ஆன்சர் இதுக்கு சரியாக வரப்போகுது. ஓகே, இதில் வடிவங்கள் கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுத்து வைக்கிறோம். சரி, அடுத்தது 8வது கேள்வி. 8வது கேள்வியில் பிழையான கூற்றை தெரிந்தெடுக்க அப்படின்னு சொல்லி. சரி, இதில் NCl3 இல்லைங்க கட்டமைப்பு தான் கேட்குறாங்க. NCl3 உங்களுக்கு தெரியும் தானே, குளோரின் தனிச்சோடி இல்லத்தில் நின்று வரும். SO3ல் இப்படி வரும். அதே மாதிரி PCl5ல் குளோரின் இப்படி வரப்போகுது. எனும் ரசாயன இனங்களிடையே ஒரே முனைவு இனம் NCl3 ஆகும். அந்த கூற்று சரி தானே? ஓகே, ஏது நாங்கள் முனைவு பார்க்கக்குள்ள முனைவு இல்லாதது பார்த்தோம்டா. எதுக்கு முனைவு ஈக்காது? சமச்சீரான வடிவமுடைய மைய அணு சுற்றி உள்ள முனைவு அணுக்கள் ஒத்ததாக காணப்பட்டண்டா. சமச்சீரான வடிவமாக காணப்படணும். அடுத்தது அந்த சமச்சீரான வடிவத்தை சுற்றி உள்ள முனைவு அணுக்கள், மைய அணுவை சுற்றி உள்ள முனைவு அணுக்கள் வந்து ஒத்ததாக காணப்படணும். அப்படி அந்த ரெண்டு கண்டிஷனை பூர்த்தி செஞ்சோம்னா அதுக்கு வந்து முனைவு காணப்படாது. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு சமச்சீரான வடிவம், தலை முக்கோணம். அப்போ அதை சுற்றியுள்ள முனைவு அணுக்களும் ஒத்ததாக காணப்படுது. இதுவும் அப்படி, இங்கேயும் அப்படி தான் காணப்படுது. இங்கே வர்றது முனைவு அணுக்கள் ஒத்ததாக காணப்படுது, ஆனால் இது வந்து வடிவம் வந்து சமச்சீரானது இல்லை. இது வந்து ஒரு சமச்சீரற்ற வடிவம், முக்கோண கும்பகம்ன்றது. சரியா? ஸோ இது வந்து பிழையான கூற்றை தானே கேட்குறாங்க. இப்போ ஒரே முனைவு இனம் வந்து NCl3ன்றது அந்த கூற்று சரி. சரியா? அந்த கூற்று என்ன சரியாக வரும். அடுத்தது கோயம்பேரி. அடுத்து 2வது பாகம். 2வதுல மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ் என்னும் மூலகங்களிடையே மிக தாழ்ந்த முதலாம் அயனாக்க சக்தி அலுமினியம் காட்டுகின்றது. சரி, இதுக்கு வந்து நான் ஏற்கனவே எழுதுகிறேன். முதலாம் அயனாக்க சக்தி இன்னொருக்க பார்ப்போம். ஹீலியம், நியோன், ஃப்ளோரின், ஆர்கன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர், பெரிலியம், போரோன், சிலிக்கன், மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். சரியா? இதில் வந்து இவன் கேட்குறது மிக தாழ்ந்த முதலாம் அயனாக்க சக்தி அந்த 3 மூலகங்கள் எது? மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ். பாருங்கள், இங்கே மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், அடுத்தது பாஸ்பரஸ்னா இதில் தாழ்ந்தது எது? அலுமினியம். ஸோ அந்த கூற்று சரி. சரியா? 2வது கூற்று என்ன சரியாக வருது. அடுத்தது 3வது பார்ப்போம். போரோன், கார்பன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களிடையே மிக தாழ்ந்த மறை இலத்திரன் பெருகை சக்தி பெருமானத்தை காட்டுவது எதுன்னு கேட்குறாங்க. இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுரை நாங்கள் ஏற்கனவே படிச்சிக்கிறோம். வேறு பேப்பர்களையும் நாங்கள் செஞ்சுக்கிறேன். இலத்திரன் ஏற்ற வெப்ப உள்ளுரை என்னென்னா, ஒரு மூலகம் உண்டு, ஒரு இலத்திரனை ஏற்கக்கொள்ள வெளிவிடுற இல்லாட்டி உள்ளெடுக்கிற வெப்பத்துக்கு தான் நாங்கள் செல்வோம்னா இலத்திரன் ஏற்ற வெப்ப உள்ளுரை உண்டு. சரியா? ஒரு மூல் இலத்திரனை பெறக்கொள்ள, ஒரு மூல் அணு வந்து ஒரு மூல் இலத்திரனை பெறக்கொள்ள ஏற்படுற வெப்ப உள்ளுரை மாற்றம். சரியா? ஓகே, அப்போ அது வந்து சிலதுகள் வந்து சில மூலகங்கள் வந்து இலத்திரனை இழக்கும், வெப்பத்தை இழக்கும், சிலதுகள் வந்து வெப்பத்தை பெறும். அதுக்கு வந்து ஒரு தொடர் உண்டு. குளோரின், ஃப்ளோரின், சல்ஃபர், ஆக்சிஜன், சிலிக்கன், கார்பன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், போரோன், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிறேன் நைட்ரஜன், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் போகும், பெரிலியம் வரும். சரியா? ஓகே, அப்போ இங்கே இந்த கோட்டுக்கு அங்கே உள்ள இது அவ்வளவும் என்ன வெப்பத்தை இழக்கும். அப்படி இலத்திரனை பெறக்கொள்ள வெப்பத்தை இழக்கும். இங்கே உள்ள அவ்வளவும் வெப்பத்தை வந்து உறிஞ்சும்.
இலத்திரனை பெறக்குள்ள வெப்பத்தை உறிஞ்சும். அப்போ அப்படி பார்த்தோம்னா அதில் வந்து மிக தாழ்ந்த மறை இலத்திரம் பெருகிய சக்தி, அதுக்கு தான் மறை இலத்திரம் பெருகிய சக்தின்னு சொல்கிறாங்க. பெருமானத்தை வந்து போரோன், கார்பன், ஆக்சிஜன், கார்பன், போரோன். அப்போ போரோன் தான் மிக குறைந்த மறை இலத்திரன் பெருகிய சக்தியை காட்டுறது. ஸோ அந்த கூற்றும் சரி. ஓகே, அடுத்தது நாலாவது பார்ப்போம். NO3- இந்த சேர்வைகளில் NO3- SO3 ஆகியவற்றுக்கு மாத்திரமே ஒரே வடிவம் உண்டு அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ NO3- எப்படி வரும்? NO3- வந்து வரப்போகுது ஆக்சிஜன் ப்ளஸ் ஒன்று வரும், -1 வரும். சரியா? ஓகே, அடுத்தது SO3க்கு எப்படி வரும்? ஆக்சிஜன். அடுத்தது SO3 2- அதுக்கு எப்படி வரும்? ஆக்சிஜன். இப்படி வந்துட்டு SO3 2- தனிச்சோடி இலத்திரன் ஒன்று வரும். சரியா? அடுத்து ClF3க்கு எப்படி வரும்? குளோரின் வருவார், T ஷேப்பில் வரும். சரியா? இதையெல்லாம் கூட்ட முடியல, இப்படி வரும். சரியா? ஓகே, இந்த ரசாயன இனங்களில் NO3- SO3. அப்போ NO3- ரெண்டுக்கும் மட்டும்தான் என்னவாம்? ஒரே வடிவம் வருதான். இந்த வடிவம் என்ன? இது வந்து தலை முக்கோணம், இது தலை முக்கோணம், இது வந்து முக்கோண கும்பகம், இது T ஷேப். ஆகவே தலை முக்கோணம் இது ரெண்டும். ஸோ இது 4th ஆன்சர் சரி. NO3- SO3 ரெண்டுக்கும் ஒரே வடிவம். அடுத்தது 5வது. அப்போ 5வது தான் பிழையானமென்னா லித்தியம் ப்ளஸ் சோடியம் ப்ளஸ் பெரிலியம் 2+, லித்தியம் ப்ளஸ் Na ப்ளஸ் பெரிலியம் 2+, மெக்னீசியம் 2+. சரி, இன்னும் அயன்களிடையே பருமனில் மிகப்பெரிய வித்தியாசம் சோடியத்துக்கும் பெரிலியம் 2+ இதுக்குமே உள்ளது அப்படின்னு சொல்லிக்கு. இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டாக நான் 3வது கேள்வி பார்க்கல இலத்திரம் பெருகிய சக்தி பெருமானம் குறைஞ்சது வந்து போரோன் தான் பார்த்தோம். அப்போ இந்த கூற்று வந்து பிழை ஆகிக்கணும்னா சரியா? 3வது கூற்று தான் பிழையாக வரும். 5வதுல வந்து பாருங்கள், 5வதுல வந்து நான் இப்போ பார்க்குற மாதிரி அந்த கூற்றில் சோடியம் ப்ளஸுக்கும் பெரிலியம் 2+க்கும் இடையில தான் என்ன ஆகிக்கும்? அந்த பருமன் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் காணப்படும். ஏண்டா அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்ட்ட விளக்கம், Na+க்கும் பெரிலியம் 2+க்கும் இடையில சக்தி மட்ட வித்தியாசம் அதிகம். சரியா? அதாவது பெரிலியம் 2+ வந்து ஒரே ஒரு சக்தி மட்டம் தான் காணப்படும், Na+ல வந்து ஒரு சக்தி மட்டம் கூடியாக காணப்படும். சரியா? 2 சக்தி மட்டம் இதில் காணப்பட போகுது Na+ல முழுமையாக நிரம்பி. அடுத்தது வந்து இலத்திரன்கள் வந்து அதிகமாக காணப்படும். அது வந்து இன்னொரு பாயிண்ட்டாக வரும். சரியா? இலத்திரன்கள் அதிகரிக்க கருவிலேருந்து தள்ளுற வீதம் கூட. சரியா? கருவிலேருந்து விலகி செல்கிற அளவு கூடிய இருக்கும். ஆகவே விலகி செல்ல பருமன் வந்து அதிகரிக்கும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா என்ன செய்யும்? எங்களுக்கு வந்து செல்லும் மெக்னீசியம் 2+ம் வரையிலும் தானே? அப்படி இல்லை. ஏன்டா மெக்னீசியம் 2+ வந்து Na+ அளவுக்கே தான் இலத்திரன்கள் காணப்படும். ஆனால் கரு வந்து Na+ விட அதிகம். அப்படி அதிகம்ன்றதால கரு வந்து அந்த இலத்திரனை கவர்ற ஆற்றல் அதிகரிச்சும் Na+-ஐ விட. ஆகவே அதில் வந்து என்ன அதிகமாகும்? இப்போ பருமன் வந்து குறைவாக வரும். Na+-ஐ விட பருமன் வந்து குறைவு. Li+ல வந்து ஏற்கனவே அந்த சக்தி மட்டம் குறைவுன்றதால அதை வந்து பெருசாக கவனிச்ச தேவையில்லை. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா Na+க்கும் பெரிலியம் 2+க்கும் இடையில தான் என்ன அதிகமாகிக்கும்? பருமன் வந்து அதிகமாக வரப்போகுது. ஸோ அந்த கூற்றும் என்ன? 5th ஆன்சரும் சரியாக வரும். அப்போ இங்கே பிழையாக வர்றது வந்து 3rd ஆன்சர் தான் பிழையாக வரும். நான் ஃபஸ்ட்டாக வந்து இது வந்து சரின்னு சொன்னேன், பிழையாகிறது 3rd ஆன்சர் தான். சரியா? ஓகே, சரி. 9வது கேள்வி. பின்வரும் ABCDEF என்னும் சேர்வைகளை கருதுக. அதில் வந்து அந்த 6 சேர்வைகளை தந்துட்டு அதில் சார் மூலக்கூற்று திணிவுகளோட பெருமானங்களையும் தந்திராங்க. கீழே கிராஃப் 5 இச்சேர்வைகளின் கொதிநிலைகளின் மாறலை அன்னளவாக மிக சிறந்த விதத்தில் காட்டுவது. நாங்கள் இது வந்து ஃபஸ்ட் கேள்வியிலையும் பார்த்தோம், முதலாம் கேள்வியிலையும் பார்த்தோம். கொதிநிலை வந்து லண்டன் கவர்ச்சி விசை மட்டும் உள்ளதை விட அதே மூலக்கூற்று திணிவுடைய இருமுனைவு கவர்ச்சி விசையுடைய மூலக்கூறுக்கு அதிகமாகிக்கும்.
அதைவிட அதே மூலக்கூட்டு திணிவுடைய ஹைட்ரஜன் பொண்ட் உள்ள மூலக்கூறுக்கு கொதிநிலை நன்கு அதிகமாக காணப்படும். சரியா? ஓகே, அப்போ அப்படி வச்சு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக உள்ளது பார்ப்போமே, ஏபிசி அந்த மூணையும் வச்சு பார்த்தா மூணுக்கும் சார் மூலக்கூட்டு திணிவு 72 கிராம் மூல் -1. சரியா? 72 வருது. ஆனால் அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வருது ஏக்கும் பிக்கும் இடையில் சார் மூலக்கூட்டு திணிவு சமன், ஆனால் பரப்பு குறவு. பிக்கு பரப்பு குறவு. அது எப்படி சொல்கிறேன்? இங்கே பிரதான கிளையிலேருந்து இப்போ CH3 CH2 CH2 CH2OH இங்கே வந்துடுற மாதிரி அப்படி வந்துட்டு அந்த CH3 அந்த சங்கிலியிலேருந்து ஒரு கார்பன் கலண்டு இப்படி ஒன்று உருவாகினு வைங்களேன், இதுக்கு வந்து கொதிநிலை இதை விட குறைவாக வரும். சரியா? இது ஏண்டா இது பீண்டா, ஏயை விட பிக்கு வந்து என்ன குறவும்? கொதிநிலை குறவும். ஏண்டா இதுக்கு கிளை வந்துருச்சு. சரியா? கிளை வந்தேன்டா பரப்பு குறையும், பரப்பு குறைஞ்சேன்டா கொதிநிலையும் குறையும். சரியா? ஓகே, அப்போ நான் நார்மல் எழுதுகிறேன். கிளை கூடினண்டா என்ன செய்யும்? பரப்பு குறையும், பரப்பு குறைஞ்சேன்டா கொதிநிலையும் குறையும். சரியா? ஓகே, அப்போ அந்த கான்செப்டில் வந்து ஏயை விட பிக்கு கொதிநிலை குறையும். சரியா? அப்போ நான் மற்ற இதுகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு போதே ஏபி ரெண்டுக்கும் தான் மற்ற சேர்வைகளை விட கொதிநிலை நன்கு குறைவாக வரும். ஏண்டா இந்த சேர்வைகளில் தான் இருமுனை கவர்ச்சி விசையோ ஹைட்ரஜன் பிணைப்போ இடம் பெறல. சரியா? ஆகவே இருமுனை பிணைப்போ இல்லாட்டி ஹைட்ரஜன் பிணைப்போ இடம் பெறாததால் இது ரெண்டுக்கும் தான் குறைவாய்க்கும். அதுலேயும் பிக்கு வந்து கொதிநிலை நன்கு குறைவாக வரும். அப்போ அடுத்தது ஏ வருவார். ஓகே, அடுத்த பார்ப்போம். அடுத்ததில் வந்து வருது கீழுள்ள DEF மூணிலையும் OH பிணைப்பு, அதாவது ஹைட்ரஜன் பொண்டு வருது. ஆகவே ஹைட்ரஜன் பொண்டு வரதால் இருமுனை கவர்ச்சி விசையை விட பிணைப்பை விட அதுக்கு வந்து கொதிநிலை அதிகம். சீல வந்து அதோட பரப்பு குறைவாக காணப்பட்டாலும் அதோட இருமுனைவு பிணைப்பு வாரத்தால் இருமுனை கவர்ச்சி வாரத்தால் அதில் வந்து கொதிநிலை வந்து ஏடத்தை விட அதிகமாக வரும். சரியா? ஏடத்தை விட கொதிநிலை வந்து அதிகமாக வரும் இருமுனை கவர்ச்சி வாரத்தால். சரியா? ஓகே, அப்போ சி வருவார். அடுத்த DEF மூணையும் வச்சு பார்த்தோம்னா நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான் DE ரெண்டுக்கும் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு வருது. ஆனால் ஈயில் வந்து கிளை வரத்தால் அதில் வந்து பரப்பு குறையும், பரப்பு குறையிறதால கொதிநிலை குறைய போகுது. ஸோ அடுத்தது E வருவார், அதுக்கப்புறம் D வரும், அதுக்கப்புறம் F வருவார். Fக்கு வந்து பரப்பு கூட அதோட மூலக்கூட்டு திணிவும் அதிகம். சரியா? ஸோ F வருவார். அப்போ BACEDFன்னு வரும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தினா சரி. அப்போ இதில் வந்து சரியாக வரும். பியை விட ஏக்கு கூட ஏயை விட சிக்கு நல்லா அதிகம் வரும். அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் தான் வருவார், EDF. அப்போ இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர் தான் சரியாக வரும். சரியா? இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர் சரியாக வரப்போகுது. ஓகே, அதோடைய 10வது கேள்வியும் பார்ப்போம். 10வது கேள்வி, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஓர் ஊக்கியின் மூலம் ஒரு தாக்கத்தின் வீதம் அதிகரிக்கப்படுவது. ஊக்கி என்ன செய்யும்? ஒரு தாக்க வீதத்தை அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும்? நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் நிறைய கேள்விகளில். ஏவற் சக்தி குறைந்த மாற்றுப்பாதையை வழங்குவதன் மூலமாக தாக்க வீதத்தை அதிகரிக்கும். சரியா? அப்படி தான் சொல்லணும். நாங்கள் சும்மா முட்டையாக தாக்க வீதத்தை அதிகரிக்கும்னு சொல்லல எங்களுக்கு. அப்போ ஊக்கி வந்து ஒரு தாக்கத்திட ஏவற் சக்தியை வந்து குறைச்சாது ஏவற் சக்தி குறைந்த மாற்றுப்பாதையினூடாக தாக்கத்தை நகர்த்துவதன் மூலமாக அந்த தாக்க வீதத்தை வந்து அதிகரிக்க போகுது. சரியா? ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வாரதை பார்ப்போம். ஊக்கி தாக்கி மூலக்கூறுகள் உயர் சக்தி மோதிகைகள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதன் மூலம் உயர் சக்தி மோதிகைகள் எண்ணிக்கை அது வந்து எப்போ அதிகரித்தோம்? உயர் சக்தி மோதிகைகள் எண்ணிக்கை அது வந்து எண்ணிக்கையை அதிகரிச்சணும், செறிவு அதிகரிச்சணும், இல்லாட்டி வெப்பநிலையை கூட்டணும். சரியா? உயர் சக்தி வெப்பநிலையை கூட்டக்குள்ள உயர் சக்தியில் மோதிகைகள் ஏற்படும். சரியா? எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வந்து செறிவை கூட்டணும். சரி, அடுத்த ரெண்டாவது, அப்போ அதுக்கும் ஊக்கிக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்த ரெண்டாவது, தாக்கி மூலக்கூறுகள் இயக்கப்பாட்டு சக்தியை அதிகரிக்க செய்வதன் மூலம். என்ன? தாக்கி மூலக்கூறுகளுடைய இயக்கப்பாட்டு சக்தியை அதிகரிக்க செஞ்சால் என்ன நடக்கும்? மேலே சொன்ன மாதிரி தான் இயக்கப்பாட்டு சக்தியை அதிகரித்தாண்டா என்ன நடக்கும்டா? உயர் சக்தியில் மோதுகிற எண்ணிக்கை அந்த தாக்கி வாயு மூலக்கூறுகளில் இயக்க சக்தி அதிகரித்தாண்டா
அந்த வாயு மூலக்கூறுகளோட வேகம் அதிகரிச்சும் அதால் ஒரு அலகு நேரத்தில் ஏற்படுற பயனுள்ள மோதிகைகள் எண்ணிக்கை அதிகரிச்சும் அந்த பயனுள்ள மோதிகைகள் எண்ணிக்கை அதிகரிச்சுன்னா அது மூலமாக தாக்க வீதம் அதிகரிச்சும். சரியா? ஊக்கி அந்த வேலையை செய்யாது. சரி, அடுத்து மூணாவது, தாக்கி மூலக்கூறுகளிடையே உள்ள மோதிகைகள் எண்ணிக்கை அதிகரிக்க செய்வதன் மூலம். மோதிகைகள் எண்ணிக்கை எப்போ அதிகரித்தோம்? வெப்பநிலை அதிகரிச்சதன் மூலமாக. சரியா? ஊக்கிய கூட்டுறதால அது நடக்காது. நாலாவது, தாக்கத்தின் ஏவட் சக்தியை அதிகரிக்க செய்வதன் மூலம். அதிகரிக்க செஞ்சா ஏவட் சக்தி ஒரு தாக்கத்துக்கு அதிகமாக காணப்பட்டா அந்த தாக்கம் வந்து மெதுவாக நடக்கும். சரியா? ஏவட் சக்தி கூடின படி நான் கைனடிக்ஸ்லேயும் படிப்போம். ஏவட் சக்தி கூடின படி வந்து மெதுவான படின்னு படிப்போம். சரியா? ஓகே, அப்போ நாலாவது வராது, ஊக்கி அந்த வேலையை செய்யாது. அஞ்சாவது வரும், தாக்கத்துக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துவதன் மூலம். ஏவட் சக்தி குறைந்த மாற்றுப்பாதை என்ற ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துவதன் மூலமாக தாக்க வீதத்தை அதிகரிக்கும். ஸோ இதுக்கு வந்து 5th ஆன்சர் தான் சரியாக வரும். 5th ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே, சரி 11வது கேள்வி. FeCl3 சொலிடானது அமோனியா கேஸ், H2O லிக்விட் ஆகியவற்றுடன் தாக்கம் புரிந்து அமோனியா கேஸ் H2O லிக்விடோடு தாக்கி FeOH3 NH4Cl ஆகியவற்றை உண்டாக்குகின்றது அப்படின்னு சொல்லி. அடுத்த பார்ப்போம். FeCl3 சொலிடின் 97.5 கிராம். FeCl3 சொலிட 97.5 கிராமா. அடுத்தது அமோனியா கேஸ் 34 கிராமா. 34 கிராம். அடுத்தது H2O லிக்விட் 27 கிராம். சரியா? ஓகே, ஆகியன தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது பெறப்படத்தக்க FeOH3 உயர்ந்தபட்ச அளவு என்னான்னு கேட்குறாங்க. உயர்ந்தபட்ச அளவு காண்றதுக்கு எல்லைப்படுத்தும் தாக்கி என்னான்னு பார்க்கணும். சரியா? ஒரு தாக்கி முற்றாக பிரிகை அடையக்கொள்ள எவ்வளோக்கு FeOH3 உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா சரியா? ஓகே, அந்த தாக்கி வந்து முற்றாக தாக்கம் அடையணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டாக மூளை காணுவோமே. மூளைனா 97.5 திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு தானே. மூலக்கூட்டு திணிவு FeCl3க்கு வரும். Fe 56 Cl3 அப்போ 106.5 வருமே. அப்போ 106.5 அப்போ 162.5 வரும் வைக்கும். அப்படியா? 162.5. ஓகே, 162.5 162.5. அப்போ இது சுருக்கினாண்டா 0.6 வரும். அமோனியாட 34 கீழே மூலக்கூட்டு திணிவு வந்து வரும் 17. அப்போ இது 2 மோல். H2ஓட வந்து 27 கீழ் 18 வரும். 3 கீழ் 2 அப்போ 1.5 வரும். சரியா? 1.5 வரப்போகுது. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னாண்டா, அமோனியா கேஸ் முற்றாக தாக்கம் அடைகிறேன்டா. இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டாக செஞ்சுக்க வேண்டியது பெரிய தவறு என்னான்டா சமப்படுத்திக்கணும். சமன்பாட்டை சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? FeCl3 3 குளோரின் காணப்படுது. ஆகவே இன்னைக்கு 3 போடுறேன். அப்போ 3 நைட்ரஜன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து சமப்படுத்தி பாருங்கள். இங்கே நீ 3 H2O வரும். சரியா? 3 H2O வரும். சரி, அப்போ இங்கே 2 மோல் NH3 முற்றாக தாக்கம் அடைகிறதுக்கு H2Oவில் எவ்வளோ தேவைப்பட்டிக்கணும்? 3க்கு 3 பீசமானன்றதால 2 மோல் அமோனியா தாக்கம் அடைகிறேன்டா 2 மோல் நீர் தேவைப்பட்டிக்கணும். அப்படி இன்னைக்கு இல்லை. ஆகவே அமோனியா கேஸ் முற்றாக தாக்கம் அடைய மாட்டாது. ஆகவே அது வந்து எல்லைப்படுத்தும் தாக்கி இல்லை. H2O லிக்விடை எடுத்து பார்ப்போம். சரியா? H2O லிக்விட் முதல் FeCl3 பார்ப்போமே. FeCl3 முற்றாக தாக்கம் அடையணும்டா FeCl3க்கும் அமோனியாக்கும் இடையில் 1க்கு 3. ஆகவே இங்கே 1.8 தேவைப்பட்டிருக்கும். அது ஈக்கி 2 மூலிகை தானே. அப்போ அதுலேருந்து 1.8 மூலை எடுத்துக்கலாம். ஆனால் FeCl3க்கும் H2Oக்கும் இடையில் 1க்கு 3 தான். இங்கே 1.5 தான் வருது. அப்போ 1.8 தேவைப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே 1.5 தான் காணப்படுது. ஆகவே FeCl3யும் ஒரு எல்லைப்படுத்தும் தாக்கியாக எங்களுக்கு எடுக்க இயலா. H2O லிக்விடு வரும். H2O லிக்விடில் 1.5 காணப்படுது. அப்போ 3க்கு 3ன்றதால இதுலேயும் 1.5 தான் தேவைப்பட்டிருக்கும். 2லேருந்து எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்து FeCl3க்கு வந்தேன்டா H2O லிக்விடுக்கும் FeCl3க்கும் இடையில் 3க்கு 1. ஆகவே 1.5 இதில் தேவைப்பட்டாண்டா இங்கே 0.5 தேவைப்பட்டிருக்கும். இங்கே 0.6க்கு. ஆகவே அதுவும் பிரச்சனை இல்லை, இது தாக்கம் அடையும். சரியா? ஆகவே இங்கே முற்றாக தாக்கம் அடைகிறது H2O லிக்விடாக காணப்படும். சரியா? அப்போ இது 1.5 மூல் முற்றாக தாக்கம் அடையும்.
சரியா? ஓகே, அப்போ அது இன்னும் கண்டுட்டோம். அடுத்தது அப்போ இந்த 1.5 மோல் முற்றாக தாக்க மாட்டேன்டா FeOH த்ரைஸில் எவ்வளோ உருவாகிக்கும்? 3க்கு 1ன்றதால இங்கே 0.5 மோல் FeOH த்ரைஸ் உருவாகி இருக்கும். சரியா? அப்போ எங்களுக்கு இதை வச்சு என்ன காணலாம்? திணிவை காணலாம். FeOH த்ரைஸ் திணிவு மூல் தர மூளை கூட்டு திணிவு இல்லையா? 107 வரும். சரியா? ஓகே, அப்போ 107 அப்போ 53.5 வரும் விட 53.5 கிராம்டு வரப்போகுது. அப்போ அப்படி வார விட வந்து வருது, தேர்ட் ஆன்சர் வருது இல்லையா? தேர்ட் ஆன்சர் வருது. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் வரும். ஓகே, சரி. ஓகே, 12வது கேள்வி. இங்கே இந்த HCl HCl இந்த பிணைப்பு பிரிகை சக்திகள் தந்துட்டு இந்த தாக்கம் இதில் வெப்ப உள்ளுரை என்னான்னு கேட்குறாங்க. சரியா? வெப்ப உள்ளுரை கேட்குறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்டா? உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு சமன்பாடு உண்டு. டெல்டா ஹெச் சமன் டெல்டா ஹெச் உடையும் பிணைப்பு மைனஸ் டெல்டா ஹெச் உருவாகும் பிணைப்பு. உடையும் பிணைப்பு மைனஸ் உருவாகும் பிணைப்பு அப்படின்னு என்னன்னா, இந்த HCl உருவாகக்குள்ள இந்த H2 கேஸ்ட ஹாஃப் மூலும் Cl2 கேஸ்ட ஹாஃப் மூலும் சேர்ந்து தான் ஒரு மூல் HCl உருவாகுது. சரியா? அப்போ உடையும் பிணைப்பு பார்க்கக்குள்ள Cl பிணைப்பிட 242 உடையும் தானே. அப்போ H2 உடையணும், Cl2 உடையணும். ஆகவே H2 உடையிறதுக்கு 436. சரியா? 436 சக Cl2 242. ஆனால் இங்கே பாருங்களேன், இது ரெண்டும் எப்போ சாத்தியமாகும்? இது 436 242 இங்கே H2Cl2 காணப்பட்டிருந்தா, இங்கே H2Cl2 காணப்பட்டிருந்தா எங்களுக்கு டிரெக்டாக 436 242 போட்டிக்கலாம். இங்கே ஹாஃப் மூல் வரத்தால் இது ரெண்டுடையும் அரை மடங்கு தான் நீங்கள் போடணும். சரியா? மைனஸ் உருவாகும் பிணைப்பு HCl ஒன்று உருவாகுது 431. விளைஞ்சா? ஆகவே இது வந்து சுருக்கினாண்டா வரும் 678 வரும் இல்லையா? அப்போ 678 கீழ் 2 மைனஸ் 431. சரியா? அப்போ 678 339 வரும். 339 மைனஸ் 431. அப்போ இது சுருக்கினோம்டா என்ன வரும்டா? ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஆன்சர் என்ன வரும்டா? இதுக்கு ஆன்சர் வரும் உங்களுக்கு மைனஸ் 92 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. மைனஸ் 92 கிலோஜூல் மூல் மைனஸ் 1 ஆன்சர் வரும். சரியா? ஓகே, அப்போ இப்படி பார்த்தோம்னா இதில் வந்து செகண்ட் ஆன்சர் சரியாக வரும். செகண்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே ஓகே 13வது கேள்வி. ஒரு 0.05 மோல் டெசிமீட்டர் -3 CO32 மைனஸ் கரைசலின் 25 சென்டிமீட்டர் கணத்தோட 0.1 மோல் டெசிமீட்டர் -3 HCl வந்து சேர்க்கக்கூட கிடைக்கும் நியமிப்பு வழியே பின்வரும் எவ்வொரு சரியாக வகிக்கின்றது என்றாங்க. சரியா? இது வந்து ஒரு 2 படியில் நடக்கிற நியமிப்பு. சரி, இதை செய்கிறதுக்கு முத நான் வந்து ஒன்று கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். சரியா? Na2CO3 இது ஒரு வன்காரம். சரியா? அதாவது வன்கார உப்பு CO3 2- அயன் வந்து வன்காரம் உடையதாக காணப்படும். அடுத்தது NaHCO3. NaHCO3 இது ஒரு மென்காரம். சரியா? ஓகே, அப்போ கேள்விக்கு பொறுத்த போது இதை விளங்கிக்குவோம். சரி, இப்போ கேள்விக்கு போ. இதில் வந்து இப்போ CO3 2- வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க? H+ஓட சேர்த்துறாங்க. அப்போ CO3 2- எக்வஸ் அது H+ஓட சேர்த்தா இது 2 படியில் நடக்க முடியாத தாக்கம். அதில் ஃபஸ்ட் படி HCO3 மைனஸாக மாறுறது. இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஒரு வன்காரம், இது ஒரு மென்காரம். விளைஞ்சா? ஓகே, எப்போ இந்த வன்காரம் வந்து இந்த H+ஐ போட்டு ஃபுல்லாக CO3 to HCO3- மாறுதோ அந்த நேரம் அந்த வன்கார கரைசல்ன்ற அந்த பகுதியிலேருந்து மென்கார கரைசல்ன்ற பகுதிக்கு முழு கரைசலும் மாறிடும். சரியா? ஓகே, அப்போ அப்படி வரத்தால் இங்குள்ள கிராஃபில்
இப்போ 4வது 5வது வரவே இல்லை. ஏன்டா இங்கே ஒரு வன்காரம் உள்ளதால் அந்த டைம் pH வந்து நல்ல அதிகமாக தான் காணப்பட்டிருக்கும். அப்போ நல்ல அதிகம்டா கிட்டத்தட்ட 12 12.5 அந்த ரேஞ்சில் வந்து வந்திக்கும். சரியா ஆரம்பத்தில். அப்போ 1 2 3க்குள்ளுக்கு தான் ஆன்சர் வரணும். அடுத்த பார்ப்போம். இங்கே வந்து CO3 செறிவை தந்திராங்க 0.05 0.05 மூலர். அடுத்து 25 சென்டிமீட்டருக்கான கனவளவு தந்திராங்க. சரியா அப்போ ஆரம்பத்தில் மூளை கண்டுட்டிப்போம். மூளை என்ன வரும் 0.05 தர 25 தர 10/3. அப்போ அதை வந்து சுருக்கினண்டா 125 தர 10/5 மூல்டு வரும். சரியா ஓகே. அப்போ CO3 H+க்கும் இடையிலான விகிதம் வந்து வீசமான குணங்களுக்கு இடையிலான விகிதம் 1:1. ஆகவே H+லையும் 125 தர 10/5 மூல் தேவைப்பட்டிருக்கும். இதுக்கு CO3 முழுசாக தாக்கம் அடைகிறதுக்கு. சரியா ஓகே. இப்போ அடுத்தக்கு வரும். இப்போ எங்களுக்கு வந்து எவ்வளோ கனவளவு H+ அதுக்கு தேவைப்பட்டிக்குண்டு தானே பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்டா எங்களுக்கு மூல் தெரியும். என்ன காணலாம் H+ கனவளவு காணலாம். என்ன சமன்பாடு நோம்பலாக போட்ட மாதிரி போடலாம். C/NOVல கனவளவுக்கு வந்து மூலின் கீழ் செறிவாக பார்த்தா சரி. அப்போ 125 கீழ் 125 தர 10/5 கீழ் H+ செறிவு வந்து 0.1 இல்லையா 0.1. ஆகவே இது சுருக்கி நண்டை என்ன வரும் 125 தர 10/4 டெசிமீட்டர் கணம்னு வருமே டெசிமீட்டர் கணம். ஸோ இங்கே கிராஃபில் தந்திர சென்டிமீட்டர் கணம் தானே. அப்போ சென்டிமீட்டர் கணத்தை மாற்றக்கொள்ள என்ன செய்யும் 125 தர 10/4 தர 13 பெருக்கணும். அப்போ சென்டிமீட்டர் கணமாக மாறும். அப்போ சுருக்கினண்டா 12.5 வரும் சென்டிமீட்டர் கணம். சரியா ஓகே. அப்போ வன்காரத்துலேருந்து மென்கார கரைசலாக இந்த கரைசல் மாறுறதுக்கு 12.5 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ மென்கார கரைசலாக மாறினண்டா 7 விட குறையுமா? 7 விட கரைசல் குறையாது. சரியா வன்கார கரைசல்ன்றது வந்து நடுநிலையை விட அதிகமாக காணப்படும். ஆனால் மேலும் அதிக அளவு காணப்படாது. அதாவது வன்காரத்தோட அளவுக்கு போகாது. அப்போ கிட்டத்தட்ட 7.5 8 8.5 அந்த ரேஞ்சில் காணப்படும். அப்போ அப்படி வாரது வந்து இங்கே பாருங்கள். இங்கே வந்து வந்திருது ஒரே ஒரு ஆன்சர் 3வது ஆன்சர் மட்டும் தான் வரலாம். இங்கே பாருங்கள். இங்கே 12.5 வாரது HCl கனவளவு இது நடுநிலையாக்க வந்து 12.5 சென்டிமீட்டர் கனவளவு தேவைப்படுறதுன்னு சொல்கிறது வந்து ஒரு இடத்துல தான். இது 3வது ஆன்சர் மட்டும்தான். சரியா அப்போ அன்னைக்கு தான் பாருங்கள் 12.5 சென்டிமீட்டர் கணம் போட்டேன்டா pH வந்து 12.5லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8.5 கிட்டால அளவுக்கு ட்ராப் ஆகுது இல்லையா. ஆகவே அந்த அளவுக்கு ட்ராப் ஆகுது. சரியா ஓகே. அப்போ HCO3- அந்த டைமில் உருவாகி காணப்பட்டிருக்கும். சரியா அப்போ அந்த கரைசல் வந்து மென்கார கரைசலாக காணப்படும். அடுத்த ஸ்டெப் அப்போ இங்கனையே வச்சு எங்களுக்கு முடிவெடுக்கலாம். 3வது கிராஃப் தான் வருமே 3வது ஆன்சர் தான் வரும். நான் இதை எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் பார்க்குறதுக்கு இந்த HCO3- நான் தொடர்ந்து இதுக்கு மேலேயும் கனவளவு H+ வந்து போடக்குள்ள என்ன நடக்கும்டா HCO3- H+ சேர்ந்து என்ன வரும் H2CO3 வருமே H2CO3 வரும் H2CO3 வரும். சரியா ஓகே. இப்போ H2CO3 வரும். இந்த H2CO3 வாரத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா இப்போ இங்கே வந்து HCO3- மூலைகள் தெரியும். இப்போ பாருங்கள் இதில் வந்து 125 தர 10/5 மூல்டு பார்த்தோம். ஈசமான குணகங்கள் 1:1 தானே. அப்போ இங்கேயும் 125 தர 10/3 125 தர 10/5 மூல் தான் HCO3- காணப்பட்டிருக்கும். ஆகவே இங்கே வந்து அதை நடுநிலைப்படுத்துறதுக்கும் இங்கே 125 தர 10/5 மூல் H+ தான் தேவைப்பட்டிருக்கும். ஆகவே அதை சுருக்கினாலும் வார கனவளவு வந்து இன்னைக்கு 12.5 சென்டிமீட்டர் கணம் தான் வரப்போகுது. சரியா ஓகே. அப்போ மொத்தத்தில் இந்த HCO3- முழுசாக CO3 முழுதையும் H2CO3 மாற்றுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இங்கே 12.5 இங்கனைக்கு 12.5. சரியா அப்போ மொத்தமாக 25 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டிருக்கும். 25 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டிருக்கும். அப்போ அந்த கிராஃபில் பாருங்கள் 25 சென்டிமீட்டர் கணம் மீக்கி. சரியா பாருங்கள். அப்போ 25 சென்டிமீட்டருக்கு அங்கே
என்ன 25 சென்டிமீட்டர் அங்கல மாறக்குள்ளையே பிஹெச் வந்து என்ன செய்யுது கிட்டத்தட்ட 4.5லேருந்து அப்படியே ட்ராப் ஆகுது 2.5. அது ஏண்டா இந்த இடத்தை தாண்டக்குள்ள HCO3 மைனஸ் முற்றுமுழுதாக தாக்கமடைஞ்சு முடிஞ்சிடும். சரியா 125 தர 10.5 மோல் H+ போட்டாண்டா HCO3 மைனஸ் முழுதும் தாக்கமடைஞ்சு முடிஞ்சிடும் H2CO3. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் போடுற ஒவ்வொரு கனவளவு ஒவ்வொரு சென்டிமீட்டர் கனவளவு HClலும் என்ன செய்யும்னா வண்ணமிலமாக காணப்படும். அப்போ வண்ணமிலமாக காணப்பட்டால் என்ன நடக்கும், அந்த கரைசல் வந்து அமில இயல்புடையதாக காணப்படும். அதுவும் வண்ணமிலம் உண்டால் HClன்றது. ஆகவே தான் இங்கே வந்து pH வந்து 2.5 காணப்படுது. சரியா, அதால தான் இங்கே pH வந்து 2.5 மாறி காணப்படுது. சரியா, ஓகே. அப்போ அதால தான் இதுக்கு வந்து தேர்ட் கிராஃப் வந்து பொருத்தமாக அமையுது. ஓகே, சரி. 14வது கேள்வி. இங்கே பின்வரும் தாக்கத்தை கருதுகன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பென்சால்டிஹைடை தந்திக்கிறாங்க. CHO COOHன்னு போடுறேன். COOH இதுக்கு Br2 நீரற்ற FeBr3 போட்டிங்க. இப்படி போட்டால் என்ன நடக்கும், இன்னைக்கு வந்து இது ஒரு மெட்டா வழிகாட்டின்றதால CHO இங்கனைக்கு வந்து Br சேரும், இல்லாட்டி இங்கனே சேரும். சரியா, ரெண்டில் ஒரு பகுதியில் வந்து என்ன செய்யும், புரோமின் சேரும். இப்போ இதில் பொறிமுறையை பார்த்துட்டு இப்போமே பொறிமுறையை பார்க்கணும். சரியா, பொறிமுறை என்ன ஃபஸ்ட்டு செய்யும்டா, இங்கே பாருங்கள், இன்னைக்கு Br2வும் FeBr3யும் தாக்கி ஆரம்பத்தில் என்ன உருவாகும்டா, இப்படியான ஒரு சேர்வை வந்து உருவாகும். இது நியூ சிலபஸில் உள்ளது. புரோமின் FeBr3 இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். சரியா, இப்படி ஒரு சேர்வை வந்து உருவாகும். அடுத்தது இங்கே இப்படி ஒரு என்ன செய்யுது, இங்கே பாருங்கள், CHO இப்படி பென்சீன் வளையம் இப்படி காணப்படுது தானே. இதில் இந்த பென்சால்டிஹைடில் உள்ள இதை நான் எனக்கு எழுதுறேன், இந்த சேர்வையை நான் எனக்கு எழுதுறேன். புரோமின் FeBr3. சரியா, இது ப்ளஸ் இது மைனஸ். இப்போ இந்த பொண்ட் வந்து என்ன செய்யும்னா, இந்த புரோமினை போய்த்து அடிச்சிடறதால இங்கனைக்கு இந்த பொண்ட் வந்து கலண்டு FeBr3 பக்கம் போகும். இப்படி போகிறதால என்ன நடக்கும்டா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யும், இங்கனைக்கு வந்து CHO வர மாதிரி வரும், இங்கனைக்கு ஹைட்ரஜனிக்கும் அதே மாதிரி புரோமின் வரும். சரியா, அப்போ இங்கனைக்கு வந்து பொண்டு ஒன்று குறையிறதால இங்கே ப்ளஸ் ஒன்று வரும், மற்றதெல்லாம் நார்மலாக வரும் இப்படியே. சரியா, ஓகே. அப்போ அதோட என்ன உருவாகும், FeBr4 மைனஸ் உருவாகிக்கும். FeBr4 மைனஸ் உருவாகி காணப்படும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும்டா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும்டா, இந்த FeBr4 மைனஸ் வந்து நான் இதை வந்து இன்னொரு ஸ்டெப்பில் எழுதிக்கணும், நான் இதோடய காட்டுறேன். இந்த ஹைட்ரஜனை வந்து அடித்தோம். சரியா, இந்த ஹைட்ரஜனை வந்து அடித்தோம். இந்த ஹைட்ரஜன் அடிச்சிடறதால இந்த ஹைட்ரஜன் உள்ள பிணைப்பு வந்து உடைஞ்சி அப்படியே இங்கனைக்கு வரும். அப்படி வாரத்தால் என்ன நடக்கும், அடுத்த ஸ்டெப்பில் நார்மலாக CHO அடுத்தது புரோமின் உருவாக போகுது. சரியா, அதோட எனக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து அங்கே போகிறதால FeBr3 சக HBr வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ இதுதான் என்ன பொறிமுறை இதில். ஓகே, இப்போ வந்து கேள்விக்கு போகும். மேற்குறித்த தாக்கத்தில் உண்டாகும் பிரதான விளைபொருளை தரும் இடைநிலையின் ஒரு பரிவு கட்டமைப்பை பின்வருவனவற்றில் எது காட்டுகின்றது? எது இங்கே பிரதான இடைநிலையாக காணப்படும்? இதுதான் பிரதான இடைநிலை. சரியா, இதுதான் என்ன பிரதான இடைநிலையாக வரும். அப்போ அந்த இடைநிலையை வச்சு நாங்கள் வந்து எது வந்து சரியாக வரும்னு பார்த்தோம்டா, இங்கே பார்ப்போமே. இங்கே வந்து இந்த ப்ளஸ் வந்து எங்கனே வரலாம், இங்கனே வரலாம், இல்லாட்டி இங்கனே வரலாம். சரியா, அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு போட்டால் சரி. அப்போ நான் இங்கனைக்கு மேலே எழுதுறேன். சரி, இங்கே பாருங்கள். இப்போ அந்த ப்ளஸ் வந்து இன்றைக்கி CHOக்கு. சரியா, இங்கனைக்கு வந்தால் இங்கனைக்கு புரோமின் வரும். அப்போ என்ன வரும், இங்கே ப்ளஸ்னா இப்படியான ஒரு சேர்வை வரும். இல்லாட்டி
இல்லாட்டி பார்ப்போம். இல்லாட்டி இங்கனைக்கு CHO வரும். இங்கனைக்கு ப்ளஸ் வந்தான்னு வைங்களே, இங்கனைக்கு புரோமின் வருது. இங்கனைக்கு புரோமின் வருது. ஸோ இங்கனே ப்ளஸ் வந்தான்னு என்ன வரும்? இங்கனைக்கு இப்படியான ஒரு சேர்வை வரப்போகுது. சரி, அப்போ இது 2 பரிவ கட்டமைப்புகளும் இதோடு சேர்ந்து இடைநிலையாக வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாரது வந்து இங்கே வந்து ஒரே ஒரு சேர்வை தான் வருது. சரியா, ஒரே ஒரு இடைநிலை தான் இனி வந்து சரியாக வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும்தான். சரியா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் சரியாக வருது. மீதி ஒன்றும் வராது. சரியா, ரெண்டாவதுல பாருங்கள், அது பரவாயில்லையா, புரோமின் இணைஞ்சிக்கு. மூணாவதுல ஓத்தோவில் அப்படி வரையலாம் இல்லையா. நாலாவது மெட்டா, ஆனால் வந்து அங்கே புரோமினோடே ப்ளஸ் வந்திக்கு, அது வரையலாம். அஞ்சாவதுல ப்ளஸ் வந்து CHOவோட வந்திக்கு, அங்கே வரல. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் சரியாக வரும். சரியா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் சரியாக வரும். ஓகே, சரி. 15வது கேள்வி. 15வது கேள்வியில் ஐதான H2SO4 எக்வஸின் முன்னிலையில் H2O2 லிக்விட் உடன் KMnO4 எக்வஸின் தாக்கத்தை கருதுக. தாக்கிகளின் ரசாயன சமன்பாடு மிக சிறிய முழு எண் குணகங்களுடன் சமப்படுத்தப்படும் போது தாக்கிகளின் சரியான குணகங்கள் என்னான்னு கேட்குறான். சரி, இது இன்னொரு கேள்வி. சரியா, நார்மலாக கெமிக்கல் கால்குலேஷனில் பார்க்குற கேள்வி. என்ன, H2O2 MnO4 மைனஸ். ஓகே, என்ன செய்யும்? MnO4 மைனஸ் தாழ்த்தப்படும். உங்களுக்கு தெரியும், Mn2 ப்ளஸ்ஸா இது ஒட்சியேற்றப்படும். என்னவா, இங்கே வந்து தாழ்த்தப்படும். இங்கே ஒட்சியேற்றப்படுறது வந்து O2க்கு ஒட்சியேற்றப்படும். சரியா, O2க்கு ஒட்சியேற்றப்படும். சரியா, ஓகே. அப்போ இங்கே MnO4 மைனஸ் +5லேருந்து +2க்கு போகுது. அப்போ 5 வந்து இங்கே நீ போட்டுறா ஒரு ஆக்சிஜனுக்கு பார்க்கக்குள்ள 5 கீழ் 2ன்னு போட்டிக்கணும். இங்கே H2O2 வந்து -1லேருந்து 0க்கு போகுது. சரியா, அப்போ 1 நான் இங்கே 1 போட்டிக்கணும். ஆனால் இனி வந்து MnO4 மைனஸ் Mn2 ப்ளஸ் பார்க்கக்குள்ள 5 வந்து இங்கே போட்டுறா நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஆக்சிஜன் 1க்கு பார்க்கக்குள்ள 5 கீழ் 2ன்னு வந்திக்கும். ஆகவே நான் வந்து அப்படி போடாமல் 2ஆல் பெருக்கியே போடுறேன். அப்போ வந்து முழு எண்ணில் எடுக்கணும் 5. அப்போ இங்கே வந்து 2 வரும். சரி, அப்போ இங்கே 2 இங்கே 2 Mn2 ப்ளஸ். சரியா, ஓகே. அப்போ அதுக்கு மேலே நான் போகிறதுக்கு முதல் நாங்கள் வந்து ஏற்றத்தை சமப்படுத்திட்டு இப்போ 2 மைனஸ் இங்கே 4 ப்ளஸ். அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா 6H ப்ளஸ்ஸை போட்டுறேன். 6H ப்ளஸ் வரும். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து நாங்கள் ஹைட்ரஜனை இங்கே சமப்படுத்திடுவோம். அப்போ அங்கே பார்ப்போம். இங்கே 6 ஹைட்ரஜன் 10, அப்போ 16 ஹைட்ரஜனுக்கு இங்கே 8 H2O போட்டுறேன். இங்கே 8 H2O போடுறேன் 16 ஹைட்ரஜன் எடுக்கிறதுக்கு. சரி, அப்போ இங்கே ஆக்சிஜன் பாருங்கள் 10 8, அப்போ 18 இங்கே 8 தைக்கி. ஆகவே இங்கே 5 O2 வரும். 5 O2 வரப்போகுது. சரி, இப்போ வந்து MnO4 மைனஸ்ட என்ன 2, H2O2 5, அப்போ 3 4 5க்குள்ளுக்கு தான் வரணும். அடுத்தது வந்து H ப்ளஸ்ட வந்து 6 வருது. ஸோ இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர் பொருத்தமாக வரும். சரியா, இது லேசான கேள்வி தானே. ஓகே, அடுத்து 16க்கு போவோம். 16ஆம் கேள்வி. முதலாம் வரிசை வாயு அவத்தை தாக்கம் A கேஸ், B கேஸ், சக C கேஸ் எனும் தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு மூடிய கொள்கலத்தில் நடைபெறுகின்றது. தொடக்க அமுக்கம் 100 kPa ஆக இருக்கும்போது தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் ஆனது 20 செகண்ட் ஆகும். அதே வெப்பநிலையில் தொடக்க அமுக்கம் 200 kPa ஆக இருக்கும்போது தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் என்னான்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், இப்போ இது வந்து அவ்வளோ யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லை. அரைவாழ்வு காலம் பூஜ்ஜிய வரிசை, முதலாம் வரிசை, 2ஆம் வரிசை. சரியா, பூஜ்ஜியம் வரிசைக்கு வந்து எப்படி வரும்? இதில் ஏனோடுன்னு ஆரம்ப செறிவின் கீழ் 2K, இதுதான் இட சமன்பாடு. இது 0.693 கீழ் கேண்டு வரும். 2ஆம் வரிசையில் வந்து 1/A0, அதாவது ஆரம்ப செறிவு இன்ட்டு கேண்டு வரும். சரியா, இதுதான் பூஜ்ஜியம் வரிசை, முதலாம் வரிசை, 2ஆம் வரிசைக்கான அரைவாழ்வுக்கான சமன்பாடு. இங்கே சொல்லிடுறது இந்த தாக்கம் வந்து முதலாம் வரிசையில் நடக்குது. ஆகவே இந்த சமன்பாடு தான் எடுப்போம். சரியா, இங்கே எங்கே சரி பாருங்கள், செறிவு சம்மந்தப்படுதா? செறிவு சம்மந்தப்படலை, ஆரம்ப செறிவு சம்மந்தப்படலை. இங்கே சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு காரணி வந்து என்னன்னா தாக்க வீத மாறிலி. தாக்க வீத மாறிலி தான் இங்கே சம்மந்தப்படுது. அப்போ இங்கே வந்து வெப்பநிலை மாறினா ஒழிய அரைவாழ்வு காலம் வந்து
அமுக்கம் இங்கே வந்து 100 கிலோ பெஸ்கல்லேருந்து 200 கிலோ பெஸ்கலுக்கு போனாலோ இல்லாட்டி 5000 கிலோ பெஸ்கலுக்கு போனாலோ அரைவாழ்வு காலம் வந்து மாறப்போரில்லை. சரியா? அரைவாழ்வு காலம் மாறப்போரில்லை. அப்போ இங்கே வந்து 20 செகண்ட், அரைவாழ்வு காலம் 20 செகண்டாகவே காணப்படும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் செகண்ட் ஆன்சர் தான் வரும். செகண்ட் ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது. அப்போ இங்கே தெரிஞ்சு கொள்ளணும் என்ன, தாக்க வித மாறிலியில் மட்டும்தான் இங்கே முதலாம் வரிசை தாக்கத்திட்ட அரைவாழ்வு காலம் தங்கிக்க போகுது. ஆகவே அந்த அரைவாழ்வு காலத்தை வந்து அமுக்கத்தாலேயோ செறிவாலேயோ மாற்றி எங்களுக்கு அரைவாழ்வு காலத்தை மாற்ற முடியாது. சரியா? ஓகே, சரி. இங்கே 17வது கேள்வியில் பின்வரும் தாக்கத்தை கருதுகன்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2 தாக்கப்படிகளை தந்துட்டு அதில் வந்து வெப்ப உள்ளுறை மாற்ற பெருமானங்களை தந்துக்கிறாங்க. சரி, இதில் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீண்ட ஆவியாக்களின் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை பார்க்க சொல்லி. சரி, இதுக்கு வந்து நான் வந்து அந்த வெப்ப உள்ளுறை வரைபடத்தை வரைகிறேன். சரியா? எப்படி பார்க்குறேன் பாருங்கள். H2 கேஸ் சக half O2 கேஸ், half O2 கேஸ் என்ன வரும்? H2O கேஸா? சரியா? ஓகே, அப்போ இதில் வெப்ப உள்ளுறை சக்தி, வெப்ப உள்ளுறை மாற்றத்தில் பெருமானம் என்னவா? -241 -241.8 கிலோ ஜூல் மூல் -1. சரியா? ஓகே, இப்போ அதே தாக்கிகளால் H2O லிக்விட் உருவாகிறதுக்கு, H2O லிக்விட் உருவாகிறதுக்கு என்ன சக்தி தேவைப்பட்டிருக்கு? விளைவிடப்பட்டிருக்கு -285.8 -285.8 கிலோ ஜூல் மூல் -1 தேவைப்பட்டிருக்கு. இப்போ எங்ககிட்ட கேட்குறது என்ன? ஆவியாக்களின் வெப்ப உள்ளுறை மாற்றம், நீர்ட ஆவியாக்கள்கிட்ட வெப்ப உள்ளுறை மாற்றம், அதாவது 1 மோல் H2O லிக்விட் 1 மோல் H2O கேஸாக மாறக்குள்ள ஏற்பட்ட வெப்ப உள்ளுறை மாற்றம், அதுதான் கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்குறது என்ன? இந்த டெல்டா ஹெச்சை தான் கேட்குறாங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து எப்படி எழுதலும்? இங்கே பாருங்க, இந்த பாதையால் போகிற சக்தி மாற்றமும் அந்த பாதையால் போக்குவரத்து ஏற்படுற சக்தி மாற்றமும் சமனாக இருக்கும் ஹெஸ்ட விதிப்படி. அப்போ அப்படி பார்க்க போல -241.8 சமன் டெல்டா ஹெச் சக -285.8 வரப்போகுது. சரியா? அதால் எங்களுக்கு என்ன காணலாம்? டெல்டா ஹெச் ஆவியாதல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை காணலாம். அன்னைக்கு என்ன வரும்? அப்போ ப்ளஸும் மைனஸும் மைனஸ் வரும். நான் இங்கே எடுத்து வந்தேன்டா மைனஸ் இல்லாட்டி ப்ளஸ்னே போடுறேன், ப்ளஸ் 285.8 மைனஸ் 241.8 கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது. ஸோ இதை சுருக்கினேன்டா உங்களுக்கு சரியாக +44 கிலோ ஜூல் மூல் -1 பெருமானம் வரும். சரியா? அப்போ இதுக்கு வந்து 4th ஆன்சர் சரியாக வருமே. 4th ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே, சரி. 18வது கேள்வி. ஏபி எனும் தாக்கங்களின் கரைசல்கள் ஒரு முகவையில் கலக்கப்படும் போது ஒரு சுய தாக்கம் கலவையின் வெப்பநிலையை குறைத்து கொண்டு நடைபெறுகின்றது. வெப்பநிலையை குறைச்சக்குள்ள சுய தாக்கம் கூடுதான், அதுதான் சொல்ல வராங்க. பின்வரும் எது ஏ இட்கும் பி இட்கும் இடையே நடைபெறும் தாக்கம் தொடர்பான சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்களேன், இங்கே டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். சரியா? இதில் வந்து நான் 2 கண்டிஷனை மெயினாக பார்ப்போம். டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸும் ப்ளஸ் இல்லாட்டி மைனஸாக, ரெண்டும் ப்ளஸ்ஸாக வரணும், இல்லாட்டி ரெண்டும் மைனஸாக வரணும். அந்த 2 கண்டிஷனில் மட்டும்தான் எங்களை வெப்பநிலையை கூட்டி குறைச்சி டெல்டா ஜியை மாற்றலாம். மற்றபடி டெல்டா ஹெச் வந்து ப்ளஸ்ஸாகவும் டெல்டா எஸ் மைனஸாகவும் வந்தால் என்ன, டெல்டா ஜி வந்து எப்பயுமே ப்ளஸ்ஸாக தான் வரும். அதே மாதிரி டெல்டா ஹெச் வந்து மைனஸாகவும் டெல்டா எஸ் வந்து ப்ளஸ்ஸாகவும் வந்தாண்டா எப்பயுமே டெல்டா ஜி வந்து மைனஸாக தான் வரும். சரியா? ஓகே, அப்போ இந்த வெப்பநிலையோட மாறுற பெருமானங்கள் வாரது வந்து டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸும் ப்ளஸ் இல்லாட்டி மைனஸாக ரெண்டும் வந்தால் தான். சரியா? இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பார்ப்போம். இங்கே டெல்டா ஜி மைனஸாகவே வரணுமா? சரியா? அப்போ டெல்டா ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து நான் ப்ளஸ் டெல்டா ஹெச்சையும் டெல்டா எஸ்ஸையும் ப்ளஸ்ன்னு எடுத்து பார்த்தேன்டா டெல்டா ஹெச் ப்ளஸ் மைனஸ் டி எப்பயுமே ப்ளஸ் தான்.
டெல்டா எஸ்ஸும் ப்ளஸ் தான். ஆகவே ரெண்டையும் பெருக்கினா வரதும் ப்ளஸ் ஆகவே வரும். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து இந்த டி பெருமானம் என்ன செய்யும்? அதிகரிச்ச இங்கே சொல்லிக்கன்னா சுயதாக்கம் கலவையிட வெப்பநிலையை குறைச்ச கொள்ளண்டு. சரியா? வெப்பநிலையை குறைச்ச கொள்ள. அப்போ இந்த ப்ளஸ் பெருமானம் இதில் உள்ள டீயை வந்து குறைச்ச வெப்பநிலையை குறைச்ச என்ன செய்யும்? இந்த பெருமானம் குறையும். அப்போ இந்த பெருமானம் குறையிறதால இந்த ப்ளஸ்லேருந்து கழிப்பற்ற பெருமானம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்போ ப்ளஸ்லேருந்து கழிப்பற்ற பெருமானம் குறைஞ்சா ஒரு கட்டத்தில் வெப்பநிலையை குறைச்சி வரக்குள்ள இந்த ப்ளஸ் பெருமானத்தை விட இந்த ப்ளஸ் பெருமானம் குறையக்குள்ள இந்த ப்ளஸ்லேருந்து இந்த ப்ளஸ்ஸை வந்து கழிச்சக்குள்ள என்ன நடக்கும்? எங்களுக்கு டெல்டா ஜி வந்து ப்ளஸ்ஸாக வரப்போகுது. சரியா? நான் இதை உதாரணமாக சொல்கிறேன்னு நான் இதுக்கு முதல் விளங்கப்படுத்திடுறேன். இதே 20 என்றாலும் இதே 20 என்றும் இது 30 என்றும் எடுப்போமே. வெப்பநிலையிலே நான் குறைச்சி வரேன். அப்போ இந்த டி இன்ட்டு டெல்டா எஸ் முழு பெருமானம் தான் இங்கே ப்ளஸ்ஸாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த வெப்பநிலையை குறைச்சி வரக்குள்ள ஒரு கட்டத்தில் இந்த 30 வந்து 20 ஆகும். அதுக்கப்புறம் 20 வந்து 10 ஆகும். அப்போ இங்கே 10 போடுறேன். சரியா? அப்போ இந்த 10 ஆவினண்டா இந்த ப்ளஸ் பெருமானத்துலேருந்து இந்த 10 கழிச்சண்டா வாரது வந்து ப்ளஸ் 10 இங்கே வரப்போகுது. சரியா? ஆரம்பத்தில் வந்து 30 இருந்தது, வெப்பநிலையை குறைச்ச ப்ளஸ் 10 மாறுது. சரியா? அப்போ வர சுயதாக்கம் நடக்கல. என்ன நடக்குது? அது வந்து சுயம் அற்ற தாக்கமாக மாறுது. சரியா? சுயமாக நடக்காத தாக்கமாக மாறுது. அப்போ எங்களுக்கு வந்து டெல்டா ஹெச் டெல்டா எஸ் ப்ளஸ்னு வர்றது எங்களுக்கு எடுக்கலாம். சரியா? அப்போ 2வது 5வது 2 5ல் பார்த்தேன்டா 5வது எங்களுக்கு எடுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது 2வது பார்ப்போம். 2வதுல என்ன வருது பாருங்களேன். இங்கே டெல்டா ஹெச் வந்து மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ்ஸை வந்து மைனஸாக எடுத்திக்க. அப்போ டெல்டா எஸ்ஸை வந்து மைனஸாக எடுத்தேன்டா இங்கே டெல்டா எஸ் மைனஸ்னா டி வந்து ப்ளஸ். ஆகவே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸாக தான் வரும். ஆகவே மைனஸ் இங்கே மைனஸ் வரும். ஸோ இதை வந்து சுருக்கினாண்டா என்ன வரும்? சுருக்கினாண்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ இங்கே வெப்பநிலையை வந்து குறைச்சக்கொள்ள என்ன நடக்கும்? வெப்பநிலையை குறைச்சக்கொள்ள ஆரம்பத்தில் வந்து என்ன? ஆரம்பத்தில் வந்து நான் ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இன்னைக்கு 20 இன்னைக்கு வந்து என்ன எடுக்கிறேன்? இன்னைக்கு வந்து 30 எடுப்போமே. 30 எடுப்போம். ஆரம்பத்தில் என்னவா வந்தீங்க? 30லேருந்து 20 கழிச்சாண்டா 10 வரும். ப்ளஸ் 10 வந்திக்கும். ப்ளஸ் 10 வந்திக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா? வெப்பநிலையை அவங்க சொன்ன மாதிரி குறைச்சிறேன். வெப்பநிலையை குறைச்சி என்ன செய்கிறேன்டா? நாங்கள் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி 10 எடுக்கிறேன். ப்ளஸ் 10 வந்தால் என்ன செய்யும்? மைனஸ் 20லேருந்து ப்ளஸ் 10 கழிச்சாண்டா என்ன வரும்? இங்கே வாரது வந்து மைனஸ் 10 வரப்போகுது. மைனஸ் 10 வரப்போகுது. விளையாச்சா? அப்போ இதுபடி எங்களுக்கு வந்து டெல்டா ஜி வந்து சுயமாக மாறப்போகுது. ஸோ இங்கே வந்து சரியான ஆன்சர் டெல்டா ஹெச் டெல்டா எஸ் ரெண்டுமே மைனஸாக வந்தால் தான் என்னவா வரும்? டெல்டா ஜி வந்து மைனஸாக மாறும் வெப்பநிலையை குறைச்ச. ஸோ இதுக்கு வந்து 5th ஆன்சர் சரியாக வருமே. 5th ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே. அடுத்த 19வது கேள்வியை பார்ப்போம். 19வது கேள்வியும் இதோடய பார்ப்போம். இங்கே பின்வரும் தாக்கம் தொடர்பாக சரியான கூற்றை தெரிந்தெடுக்கன்னு சொல்லிக்கு. சரியா? இங்கே வந்து CH3NH2 சக H2O சமநிலை தாக்கம் CH3NH3 ப்ளஸ் சக OH மைனஸாக மாறுது. சரி, இங்கே பாருங்கள். இங்கே இது லூயிட மூலமாக நடந்து கொள்ளும், லூயிட அமிலமாக நடந்து கொள்ளும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியும் லூயிட மூலம்டா என்னாண்டு. லூயிட மூலம்டா என்ன? தனிச்சோடி இலத்திரனை தன்னை நோக்கி எடுத்தா அதுக்கு செல்வோம் லூயிட அமிலம்டு செல்ல போகிறோம். அதே தனிச்சோடி இலத்திரனை வந்து வெளியே கொடுத்தண்டா, தனிச்சோடி இலத்திரனை தன்னை நோக்கி எடுக்கிறோம். சரியா? இது தனிச்சோடி இலத்திரனை எனக்கிட்டேருந்து கொடுத்தேன்டா யாருக்கு? சரி, அதுக்கு செல்வோம் லூயிட மூலம்டு. விலகிக்குன்னு நினச்சிடுறேன். சரியா? ஓகே. அப்போ இங்கே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்தோண்டா எனக்கு விட கிடச்சோம். ஏற்கனவே CH3NH2ல முத்தாக்கத்தில் CH3NH2ல இன்னைக்கு தனிச்சோடி இலத்திரன் உண்டு எமோனியாவில் உள்ள எமைனில் உள்ள நைட்ரஜனில் காணப்படுது. சரியா? இந்த எமைனில் உள்ள தனிச்சோடி இலத்திரனை வழங்கிட்டு தான் H+ ஒன்றை எடுக்குது. சரியா? H+ ஒன்றை எடுத்து என்ன செய்யுது? ஒரு NH3+ மாறுது. NH3+
ப்ளஸ்ஸாக மாறுது. சரியா? NH3 ப்ளஸ்ஸாக மாறுது. ஆகவே தனிச்சோடி இலத்திரனை வழங்கிட்டு NH3 ப்ளஸ்ஸாக மாறுறதால இதுக்கு செல்வம் என்ன? லூயிட என்ன செல்வம்? தனிச்சோடி இலத்திரனை வழங்குது. ஆகவே லூயிட மூலம்னு வரும். சரியா? முத்தாக்கத்தில் அப்படி வரும். அடுத்தது ரெண்டாவது கேட்குறாங்க OH மைனஸ்க்கு என்ன நடக்கும்ட்டு. பித்தாக்கத்தில் OH மைனஸில் உள்ள தனிச்சோடி இலத்திரனை வந்து வழங்கிட்டு தான் இங்கே வந்து H2Oவாக மாறுது. சரியா? தனிச்சோடி இலத்திரனை வழங்கிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு H ப்ளஸ்ஸை எடுக்கிறது. ஆகவே இங்கனைக்கு மாதிரியே தான் அங்கே OH மைனஸ் நடக்குது. அங்கே வந்து தனிச்சோடி இலத்திரனை வழங்கிட்டு H ப்ளஸ் ஒன்று எடுக்குது. ஆகவே இங்கே லூயிட மூலமாக தொழிற்படும் பித்தாக்கத்தில். சரியா? முத்தாக்கத்தில் CH3NH2 லூயிட மூலமாக தொழிற்படும். OH மைனஸ் வந்து பித்தாக்கத்தில் வந்து லூயிட மூலமாக தொழிற்படும். ஆகவே இதுக்கு சரியான ஆன்சர் வந்து 5th ஆன்சர் வருமே. 5th ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். ஓகே, சரி. 20வது கேள்வி. 20வது கேள்வியில் பாருங்கள், இங்கே வந்து இந்த வெப்ப உள்ளுறை வரைபடத்தை தந்துட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், Ca2+, கால்சியம் 2+, 2Cl- ரெண்டையும் சாலக சக்திக்கு -2258 கிலோஜூல் மூல் -1 கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா கால்சியம் குளோரைட் சொலிடாக மாற்றுறாங்க. அந்த கால்சியம் குளோரைட் சொலிடுக்கு 120 கிலோஜூல் வெப்பம் வெளிவிடப்பட்டு என்ன செய்யுதுன்னா நீரேற்றல், அதாவது நீரேற்றல் என்று சொல்லுவோம். கால்சியம் 2+ எக்வஸ் ஆகும், 2Cl- எக்வஸ் ஆகும் மாறுது. சரியா? இங்கே பாருங்கள், இப்போ கேள்விக்கு பார்ப்போமே. கால்சியம் 2+ கேஸின் நீரேற்றலின் வெப்ப உள்ளுறை மாற்றம் -1650 கிலோஜூல் மோல் -1 ஆகும். கால்சியம் 2+ கேஸ்ட இங்கே கால்சியம் 2+ கேஸ்ட நீரேற்றலுக்கு வந்து தேவைப்பட்டது -1650 கிலோஜூல் மூல் -1 ஆகும். Cl- கேஸின் நீரேற்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் என்ன கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டாக மொத்தமாக 1 மூல் கால்சியம் 2+ கேஸையும் 2 மூல் Cl- கேஸையும் மொத்தமாக கரைசலாக்கிறதுக்கு தேவைப்படுற வெப்பம் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும்? மேலேருந்து கீழே இது தான் என்ன செய்யும், மொத்தமாக கேஸ்லேருந்து எக்வஸுக்கு மாற்றுறதுக்கு தேவையான சக்தியாக காணப்பட்டிருக்கும். அது எவ்வளோ வரும் பாருங்கள். இங்கே சம்மந்தப்பட்டது 1 மூல் கால்சியம் 2+ கேஸ், அதோட 2 மூல் Cl- கேஸ். சரியா? அப்போ அதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்பட்டிருக்கும்? -2258 -2258 சக எனக்கு வருது -120 கிலோஜூல் மூல் -1. ஆகவே மொத்தம் எவ்வளோ வரும்? 2378 -2378 கிலோஜூல் மூல் -1 தேவைப்பட்டிருக்கும். இது 1 மூல் கால்சியம் 2+ கேஸையும் 2 மூல் Cl- கேஸையும் 1 மூல் கால்சியம் 2+ எக்வஸ் ஆகவும் 2 மூல் Cl- எக்வஸ் ஆகவும் மாற்றுறதுக்கு. சரியா? ஓகே, அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். -2378 கிலோஜூல் மூல் -1 தேவைப்பட்டிருக்கும் 1 மூல் கால்சியம் 2+ கேஸை எக்வஸாக மாற்றுறதுக்கு. அது எங்களுக்கு தெரியும் என்ன, -1650 தரவில் தந்திக்கிறாங்க. -1650 சக எங்களுக்கு காணணும் என்ன, Cl- நீரேற்றல் வெப்ப உள்ளுறை 2 மூல் Cl- நீரேற்றல் வெப்ப உள்ளுறை. சரியா? அப்போ இங்கே இதால் எங்களுக்கு என்ன காணலாம்? Cl- பார்ப்போம். 2 மூல் பார்ப்போமே Cl- கேஸ்ட நீரேற்றல் வெப்ப உள்ளுறை வந்து என்ன வரும்? -2378 + 1650. ஸோ இது சுருக்கி நண்டா உங்களுக்கு வந்திக்குமா ஆன்சர்? சுருக்கி நண்டா -728 வரும். சரியா? -728 வரும். -728 கிலோஜூல் மூல் -1. ஸோ இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம்? 2 மூலுக்கு தான் Cl-, ஆகவே 2 மூல் Cl- தான் -728. ஆகவே 1 மூலுக்கு 1 மூல் Cl- கேஸ் வந்து எக்வஸாக மாறுறதுக்கு வந்து இதுலேயே அரைவாசி வரும். -728 கீழ் 2. ஆகவே 364 வருமா? -364 கிலோஜூல் வரும். -364 கிலோஜூல் மூல் -1 ஆன்சராக வரும். ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் சரியாக வருமே. செகண்ட் ஆன்சர் சரியாக வரப்போகுது. ஓகே.